ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில நீங்க கடந்து செல்லும் போது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னாச்சு? எனக்காக நன்மைகளை வைத்திருக்கிறேன், எனக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், இதுல இருந்து விடுவிப்பேன்னு சொன்னாரு. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியலையே. இந்த சூழ்நிலைகள் எனக்கு முழுவதுமாக எதிராக இருக்க, அவர் சொன்னதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை எனக்கு அவர் நினைப்பூட்டி என்னை அவர் வழி நடத்துற வார்த்தையை தான் உங்களுக்கு நான் பகிர்கிறேன். என்ன அப்படின்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்களுக்கு அதுல சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும், இதுக்கும் உங்களுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்துக்கும் உங்களுடைய வாழ்வினுடைய வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னாலும், கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அது. அவரால் கூடும், அவரால் ஆகும். இன்றைக்கு அவர் நினைப்பூட்டுகிறது என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற பாடுகள், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேண்டாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற, அவர் வைத்திருக்கிற நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற அவரால் கூடும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்க்காதீங்க, நீங்க கர்த்தரை மட்டும் பாருங்க. கர்த்தரால் ஆகும். தேவன் நம்ம உங்களை ஆசீர்வதிப்பாரு. God bless you all.